இப்போ நம்ம ஐசக்தி பெயிண்ட்ஸ்ல என்னென்னலாம் நாங்கள் தயார் பண்ணுறன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது மார்க்கெட்லேயே கிடைக்காத ஒரு 20 லிட்டரு ப்ரைமர் வந்து 1300 சொன்னேன். அதோடைய பேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு நீங்கள் கரைக்கிறீங்க அப்படின்னா 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றணும். உப்பு இல்லாத தண்ணியாக ஆட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நம்ம ஏரியா வரும். 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். சரிங்களா? இது வந்து 20 லிட்டராக வாங்கும்போது ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டே நீங்கள் டச் ஆகும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஏரியா கொடுக்குறது தான் இந்த வால் ப்ரைமர். அதை வந்து வெளியே அடிச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம உள்ளே அடிக்கிறதுக்கும் நம்ம தனியாக வந்து வால் ப்ரைமர் வச்சுருக்கோம். அதுதான் இந்த வால் ப்ரைமர். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், ஒயிட்னஸ் கொடுக்கும். அதாவது பெரிய பிராண்டுக்கு போட்டி போகிற அளவுக்கு நம்ம ஐசக்தி பிராண்டு வந்து இருக்கும். சரிங்களா? அது அடுத்தது பார்த்தீங்கன்னா எமல்ஷன் பெயிண்ட்டு. இந்த ப்ரைமர் அடித்து முடிச்சிட்ட போகிறோம். அதுக்கு மேலே இருக்குது கலருக்கு தான் வந்து இந்த எமல்ஷன் பெயிண்ட்டு உள்ளே அடிப்பாங்க. அதுதான் இன்டீரியர் எமல்ஷன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஷைனிங் வராது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிள் பெயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓதம் இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் பெயிண்ட்ஸ்னு மார்க்கெட்டில் விளம்பரப்படுத்துறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அது அடிக்கிறதுனா நல்லா க்ளீன் பண்ணிட்டு அடிக்கணும். பட் இந்த பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் கம்மியாக இருந்தால் கூட நல்லா பக்காவாக பிடிச்சிக்கும். அதுதான் வந்து இன்டீரியர் எமல்ஷனுடைய ஸ்பெஷலு. இதோடைய லைஃப் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 வருஷமும் இருக்குது, 4 வருஷமும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அவுட்ரு பண்ணணும் அப்படின்னா அதே ப்ரீத்தபிள் பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வாரண்டியில் இருக்குது, 2 வருஷம் வாரண்டியில் இருக்குது. இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயில் இருக்குது. சரிங்களா? இன்னும் பெஸ்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா 20 லிட்டர் ப்ரைமர் 3000 ரூபாயில் கொடுக்குறோம். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம வந்து ஐசக்தி பிராண்டில் டேம் ப்ரூஃபு, அப்புறம் கூல் கோட்டு, இதை மாதிரி டேம் ப்ரூஃப் ப்ரைமரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் வந்து 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய், 4000 ரூபாய் இந்த ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம். அதாவது மார்க்கெட்டில் பட்ஜெட்டுக்கு வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் உங்கள் வீடு ரொம்ப ஓதமாக இருக்குது அப்படின்னா வெதர் ப்ரூஃப். சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாத்ரூமில் இருக்கிற ஓதத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மழை இந்த ஆலோ பிளாக்கு, ஃப்ளை ஆஷுக்கெலாம் வந்து இந்த வெதர் ப்ரூஃபில் தான் போனோம். வாஷபிள் பெயிண்ட்டு பசங்கள்லாம் கிறுக்குறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடச்சி எடுத்தாவே போயிடும், பெயிண்ட் வராது. அந்தளவுக்கு வெதர் ப்ரூஃப் குவாலிட்டி இருக்குது. இன்னும் நீங்கள் பட்ஜெட்டில் இன்னும் பெருசாக போனோம், இன்னும் பட்ஜெட் இல்லாமல் இன்னும் காஸ்ட்லியாக போனோம், இந்த ஷைனிங் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த லேமினேஷனு, லக்ஸுரி பெயிண்ட்டு இதெல்லாம் போனீங்கன்னா 1 லிட்டரு 250 ரூபாலேருந்து 300 ரூபா கொடுக்குறோம். மார்க்கெட்டில் விசாரிச்சு பாருங்கள். சரிங்களா? இது 10 வருஷம் லைஃப்பை நம்ம கொடுக்குறோம். இதுதான் லேமினேஷன் பெயிண்ட்ஸு. உள்ளே அடிக்கிறீங்களா லக்ஸுரி எமல்ஷன், இதுவும் 10 வருஷம் கொடுக்குறோம். வெறும் 300 ரூபாய் லிட்டர் கொடுக்குறோம் சார். சரிங்களா? இதை வாங்கி பண்ணுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா மினிமம் 80லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது நம்ம எப்படி பண்ணுறோன்னா ஓவர் டைலூஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை மாதிரி நம்ம பண்ணுறோம். சரிங்களா? நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே எப்படி பெயிண்ட் பண்ணுன்றத என் வழியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெயிண்டராக இருந்தாலும் சரி, பில்டர், இன்ஜினியர் யாராக இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ரேட்டு நம்மக்கிட்ட ரேட்டு தான் வித் குவாலிட்டியோட. பிராண்டட் பெயிண்ட்டுக்கு போட்டி போகிற அளவுக்கு ஐசக்தி பெயிண்ட்ஸ் இருக்கும். அதை தான் நான் வீடியோ வழியாக சொல்கிறேன். கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நேரடியாக வாங்க, நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஹலோ வெல்கம் பேக் அம்ரான் பிஸ்னஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை திருவெட்டூரில் இருக்கிற ஐசக்தி பெயிண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி மாடலில் இவங்க எடுத்து பண்ணலாங்க, கடை மாதிரி வைக்கலாம். ஸோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. பெயிண்ட் தயாரிக்கிற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வீடியோ ஃபுல் டீலாக பேச போகிறோம். ஸோ பெயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க, பெயிண்ட் தேவைப்படுறவங்க, பெயிண்ட் கம்பெனி வைக்க நினைக்கிறவங்க, ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவில் அப்படின்னு கால் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரிப்பாங்க, வீடியோக்களை போகலாம். ஹலோ சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தீங்க பெயிண்ட் தயாரிக்கிறது. ஸோ அந்த ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு? சார் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன் சார். இப்போ வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஃப்ரான்சிசி கான்செப்டில் ஓகே நம்ம வந்து இப்போ வீடியோ பண்ணுறோம் சார். லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா சொல்லித்தரவங்களுக்கு சொல்லித்தருவோம் சார். இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். 10 லட்ச ரூபா முதலீடு வந்து தயாரிக்கிறவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம ஆரம்பத்தில் நம்ம பண்ணியிருந்தோம், லோ காஸ்ட்டில் பண்ணியிருந்தோம்ல சார். 10 லட்ச ரூபா முதலீடு இருந்துச்சுன்னா இப்பயும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாராலும் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு 3 லட்ச ரூபா அந்த கான்செப்ட்ல இருந்து இப்போ நம்ம 10 லட்ச ரூபான்றத ட்ரைனிங்கை மாற்றிட்டோம் சார். சரி, இப்போ வந்து ஃப்ரான்சிசியா ஓன் சேலுக்கும் மாறிட்டோம் சார். யாராவது வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும் விரும்புனாங்கன்னா பட்ஜெட்டில் யாராவது பெயிண்ட் பண்ண நினச்சா கூட நம்ம வந்து நம்மளே உற்பத்தி பண்ணுறதுக்காகவே இதை வந்து ஒரு லோ காஸ்ட்டில், அதாவது மார்க்கெட்டில் எங்கேயுமே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க சார். வால் பிரைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 ரூபாய்க்கு 20 லிட்டர் கொடுக்குறோம் சார். சரி, ஓகே. என்னன்னா மினிமம் 100 லிட்டர் கேட்போம் சார். நம்ம வந்து எந்த ஊரில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம பார்சலில் புக் பண்ணுவோம். சரி, யாராவது கம்மியாக வேணும் 20 லிட்டரு 10 லிட்டரு வேணும்னா நேரடியாக நம்ம ஸ்பாட் திருவிட்டியூ சார். சரிங்களா? நம்ம ஐசக்தி பெயிண்ட்ஸு நம்ம 8 வருஷமாக நம்ம இதை ஓன் மேனுஃபேக்சராகவே இங்கே பண்ணுறோம். யாராவது கம்மியாக வேணும்னா இங்கே டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் சார். மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸை நம்ம மேனுஃபேக்சர்ன்றதால கொடுக்குறோம் சார். அதாவது ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே
சரிங்களா கலர் அடிப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கிடைக்காத ப்ரைஸ் என்னன்னா நாங்கள் வந்து 20 லிட்டர் 2000 ரூபாய் கொடுக்குறோம் சார். சரி, ஓகே, சூப்பர். இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கட்டும் மார்க்கெட்டில் இந்த பட்ஜெட்டில் பெயிண்ட் கிடைக்குமான்னு பாருங்க. அதுவும் குவாலிட்டியாக வித் குவாலிட்டியோட இருக்கும் சார். சரி, ஓகே. இப்போ ட்ரைனிங் கொடுத்தீங்களா? இது வரைக்கும் எத்தனை பேர் ட்ரெயின் ஆயிருக்காங்க சார்? நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 பேர் வரையும் ட்ரைனிங் கொடுத்தேன் சார். ஒரு 15 பேர் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. சரிங்களா, நல்லா பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஏன்னா ப்ராடக்ட் அதிகம் இல்லை சார். அதனால 10 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா கூட கொண்டு போகும். ஓகே. அதனால அந்த கான்செப்ட்டுக்கு போகாம ஒரு பிரான்சிசி மாதிரி ஒரு 10க்கு 10 ரூம் இருந்ததுன்னா இதை வந்து பெயிண்ட் தொழிலா ஃபர்ஸ்ட் வந்து கடை மாதிரி வைக்க சொல்றேன் சார். ஓகே, ஓகே. கடை மாதிரி வச்சு அந்த மார்க்கெட்ல அந்த ஊர்ல பெயிண்டருங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க இன்வைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ண தெரியணும். சரி, ஓகே. சரிங்களா, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு பெயிண்டரா இருந்தாங்க, பில்டரு அந்த மாதிரி லைன்ல இருந்தா 2 லட்ச ரூபா போதும் சார். ஓகே. சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு கடை மாதிரி வைக்கலாம். சரிங்களா, பெயிண்டர் இல்லாம பில்டர்லாம் இல்லாம சரிங்களா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுது. அப்படியா? ஏன்னா அது ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது அப்படின்னா அது கலக்கிற மிஷின் ஒன்று தேவைப்படுது சார். ஓகே, ஓகே. சரிங்களா, நான் சரி, இப்போ வந்து இந்த பெயிண்ட் மூலியமா மக்களுக்கு என்ன தொழில் வாய்ப்பு கொடுக்க போறீங்க? நிச்சயமா சார். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல ரேட்டு தான் சார், எங்கேயுமே கிடைக்காது. அந்த ரேட்டுக்கு நம்மளால கொடுப்போம் சார். என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்போ உங்க மூலியமா அவங்க எப்படி வருமானத்தை ஈட்ட போறாங்க? நிச்சயமா சார். ஏதாவது நான் ரேட் கம்மி ரேட்ல தான் இந்த பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்றேன்ல சார். அதாவது நம்ம லீடே வந்து பாத்தீங்கன்னா டிவியில் வர மாட்டோம் சார். டிவி அதாவது நம்ம வந்தா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு இதை மாதிரி மொபைல் வழியாக தான் நம்ம ஆடு பார்ப்பாங்க. சோஷியல் மீடியா. சரிங்க, சோஷியல் மீடியாஸில் தான் வருவோம் நம்ம. ஆனால் அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிவிலாம் பண்ண அதிகமாகுது. அந்த காஸ்ட்டை கம்மி பண்ணி இப்படி நம்ம ப்ராடக்ட்டை வந்து இதன் வழியாக கொடுக்கறதால நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் இந்த கடை எங்கள் ஐசக்தி பிராண்ட் ஒரு அவுட்லெட் வைக்கிறீங்க அப்படின்னா வைக்கிறாங்க அப்படின்னா அது ரேட்டில் தான் சார். இந்த ரேட்டில் இங்கே கிடைக்குதுப்பா, இந்த லோ பெஸ்ட் ப்ரைஸில் இங்கே கிடைக்குதுன்ற மாதிரி ரீச் ஆகும் சார். ரீச் ஆகும். அப்போ அவங்களுக்கு என்ன நம்ம ஃப்ரான்சைஸிக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 300 ரூபாய் ஒரு 20 லிட்டர் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா 300 ரூபாயிலேருந்து எமல்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபா வரையும் ப்ராஃபிட் கிடைக்கும் சார். இது நல்ல மார்ஜின் கிடைக்கும் சார். சரிங்களா, இன்னும் வால்யூமாக பண்ண சரிங்களா இன்னும் பெரிய மார்ஜினாகவே நான் செட் பண்ணி கொடுப்பேன் சார். அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கு சரிங்களா, அவங்க பெயிண்டர் மீட்டிங்கு இது மாதிரி எல்லா கான்செப்டும் அந்த ஃப்ரான்சிசி அவங்க ஐசக்தி பேரில் வைக்கிறாங்கன்னா நம்ம டீச் பண்ணுவோம். முக்கியமாக சொல்கிறது என்ன வித் பெஸ்ட் குவாலிட்டியில், அதாவது இந்த குவாலிட்டியில் ஏதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டரு ஒரு ஏரியா அடிக்கிறாங்க, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் அடிக்கிறாங்கன்னா நம்ம அதே 20 லிட்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அடிக்கும்போது 2500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டாக மாறிடும் சார். ஏரியா என்ன மேஜிக் ஏரியா, அதாவது நான் பார்த்தீங்கன்னா சார் அந்த மாரி நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இப்போ வந்து கஸ்டமர் நம்ம கிட்ட பெயிண்ட் வாங்கினாலும் அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் வாங்குற இடத்துல நம்ம 15 லிட்டர்லேயே முடிஞ்சிடும். அந்த பெனிஃபிட்டை கஸ்டமருக்கு பண்ணுறோம். ரிப்பீட் ஆர்டர், அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இதேமாரி உங்களை மாதிரியே சார் நான் ஒரு 2-3 சேனலில் இப்போ சமீபத்தில் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு சார் வியூஸ். அது கஸ்டமர் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு எல்லாமே ரிப்பீட் ஆர்டர் ஏன் வருதுன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் தான் சார். காஸ்ட் வைஸ் பெனிஃபிட்ஸ், குவாலிட்டி வைஸ் பெனிஃபிட். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷலாக வந்து நம்ம டேம் ப்ரூஃப்ன்றதையும் கொடுத்துட்ருக்கேன் சார். அது டேம் ப்ரூஃப் எப்படி அப்படின்னா நிறைய இப்போ வந்து ஹாலோ பிளாக் கல்ஸ் தான் கட்டுறாங்க. ஹாலோ பிளாக்ஸு, ஃப்ளை ஆஷ் இது மாதிரி கட்டுறதால என்ன பண்ணு நிறைய ஓதம் வருது சார். ஓதம் வருது. இந்த பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மேலே இருந்தாலும் சரி அவுட்டரில் வந்து ஓதம் தெரியுது. அது ரொம்ப ப்ராப்ளமாக இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்யூஷனாக சொல்கிறேன். வீடு கட்டுறாங்களா சார், வீடு கட்டுறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ அனுப்புங்க. நான் பெஸ்ட் சொல்யூஷன் வாட்டர் ப்ரூஃப் எப்படி பண்ணணுன்றத நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக எப்படிலாம் அந்த வீடை வந்து நம்ம இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, அதுக்கெலாம் நான் காஸ்ட் வாங்க மாட்டேன் சார். ஒரு வாட்டர் ப்ரூஃப் வந்து இந்த ப்ராப்ளத்தில் இருக்குது, என் வீடு இருக்குது, இது மாதிரி ஓதம் காக்குதுன்னு சொல்லட்டும், நான் சொல்யூஷன் சொல்கிறேன். அவங்க பொருள் வாங்காது போட்டோம், அதெல்லாம் அடுத்த கட்டம். அந்த சொல்யூஷன் எப்படி கொடுப்பேன்னா சரிங்களா, அதாவது அவங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருவேன். எப்படிலாம் இது வந்து சிம்பிள் பட்ஜெட்டில், அதாவது எங்கிட்டே வந்து டேம் ப்ரூஃப் ப்ரைமர்னு இருக்குது, அதுக்கு மேலே அடிக்கிற டேம் ப்ரூஃப் கலரும் இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். சரி, கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து இப்போ ஃப்ரான்ச்சைஸி சொன்னீங்களா, இப்போ ஃப்ரான்ச்சைஸினா கடை செட்டப் தானா? ஃபுல்லாக கடை செட்டப் சார். நீ வீடியோவில் காட்டுங்க. கடை செட்டப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சு போய் உட்கார மாதிரி இருக்கும். சரி, இப்போ லைனில் கொண்டு போய் சேல் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய பெயிண்ட் கடைகள் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம ஐசக்தியை நம்ம சேல் பண்ண முடியாதா? நிச்சயமாக பண்ண முடியாது சார். என்ன ரீசன் சார்? நிச்சயமாக சார், நான் வந்து தொழிலை வந்து 8 வருஷமாக பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து இதுக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆரம்பித்து இந்த தொழிலை செஞ்சேன். கடையாக போட்டேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 50 கடை கிட்ட பார்த்தேன். நம்மளுடைய பைசா தான் போய் அங்கே லாக் ஆகுமே தவிர அந்த ரொட்டேஷன் வராது. சேல் நடக்கும்,
சரிங்களா சார். பிஸ்னஸில் ப்ரொடக்ஷன் நடக்கும், ஆனால் அந்த ரெவென்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வராது. அதனால் நம்ம கான்செப்ட் எப்பயுமே சார் கடைக்கு போக மாட்டோம், ஓன் கடையாக ஃப்ரான்சிசி மாதிரி வைப்போம், இல்லைன்னா சொந்த அவுட்லெட்டாக வைப்போமே தவிர சார் கடைக்கு கொடுத்தா பேமெண்ட்டுக்காக தான் இது பண்ணுறது இல்லை சார். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங் கன்சல்டிங் பண்ணுறவங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஒரு டைப் பண்ணி ஸோ நம்ம அது மாதிரி பண்ண முடியுமா நம்ம ஐசக்தி பெயிண்ட்டை? நிச்சயமா சார், ஃப்ரான்சிசி பண்ணுறவங்க இது பண்ணலாம். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தான் சார். அதாவது அவங்க கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு ஒரு நீங்கள் பெரிய பில்டிங் கட்டுறாங்க, அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டுறாங்க, அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்து பண்ணால் நானும் போவேன். சரிங்களா, என்னன்னா அவங்ககிட்ட பேசிடணும், இந்த ரேட்டில் நான் கொடுக்குறேன் பேமெண்ட்டு, இதுதான் மெயின் சார். ஏன்னா கிரெடிட்ஸ் வந்து வாங்க முடியாது. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ எவ்வளோக்கு பெயிண்ட் தேவைப்படுதோ உண்மைதான், பெயிண்ட் மார்க்கெட்டில் அதிகமாக தேவைப்படுது. சரிங்களா, நம்ம என்ன வந்து நான் கடன் கொடுக்காம ஒரு பிஸ்னஸாக பண்ண சொல்கிறேன். அதுவும் இன்னைக்கு வீடு எங்கே பார்த்தாலும் கட்டிட்டு தான் இருக்கிறாங்க, பில்டிங் கட்டிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் வீடு கட்டாமல் இருக்காங்க. டிமாண்ட் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம பொருளுடைய குவாலிட்டியோடைய தரத்தை வந்து நம்ம வந்து நிரூபிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பெயிண்ட் ஒருத்தவங்க வாங்கி அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இருக்கு சார். அதுதான், அதாவது ஐசக்தி பெயிண்ட்ஸை வந்து நான் நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன். நான் ஒரு கெமிஸ்ட்னு சொல்லியிருக்கேன் சார். ஒரு கெமிஸ்ட் வந்து ஒரு கடை வச்சாங்கன்னா, அந்த தொழில் பண்ணாங்கன்னா குவாலிட்டியை தான் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுலேயே வந்து நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா ஏரியான்றத கான்செப்ட், ஏரியா அந்த பிரைட்னஸ் இதெல்லாம் வந்து வாங்கி பார்த்தா தான் அவங்க தெரியும். எப்படின்னா ஒரு ஏரியா என்ன சொல்ல கவரேஜ் 20 லிட்டருக்கு 15 லிட்டரே ஆகும்னு சொல்கிறேன். இதை மாதிரி பெனிஃபிட்லாம் வந்து அந்த குவாலிட்டி இருந்தால் தான் நடக்கும் சார். வாங்கி பார்க்கணும், வாங்கி பார்த்தா தான் ஒரு சாம்பிள் மாதிரி வாங்கி பார்க்கணும். அப்படி பார்த்தாவே தெரிஞ்சிடும். சரி, கம்பேரிட்டிவாக போட்டு காட்டுவேன். ஒன்றும் இல்லை சார், கலர் ப்ரைஸ் பிராண்டட்லாம் பெரிய பெரிய பிராண்டட்லாம் பார்த்தீங்கன்னா லெமன் ஷஃபல், சன்ரைஸு, இது மாதிரிலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஃபேமஸ் ஆரஞ்சு விஷன், இது மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா சரிங்களா, அந்த கலர் ப்ரைஸை சொல்லுங்கள் என்கிட்ட, 50% கம்மியாக தரேன் சார். அப்படியா? 50% ரேட்டில் கம்மி பண்ணி தரேன். வாஸ்து கலர்ன்றது அதுதான் சார் எங்களுடைய கான்செப்ட். சரிங்களா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேட் கொடுத்து பண்ணுறாங்க சார். அந்த அளவுக்குலாம் அவங்க கொடுக்க தேவையில்லை. அதாவது லோ ரேட்டில், அதாவது அந்த ரேட்டே சொல்லுங்கள், 50%ல நான் பண்ணி கொடுப்பேன் சார். ஆனால் அது உள்ளே மட்டும் அடிச்சுக்கணும். வெளியே அடிக்கிறாங்கன்னு சொன்னாலும் அதுக்கும் நான் காசு கம்மி பண்ணி தருவேன். உள்ள அடிச்சா ரொம்ப பட்ஜெட்ல போகலாம் சார். இதை நான் சொல்றது மார்க்கெட்ல வந்து விசாரிச்சே பார்க்க சொல்றேன்றேன். சரி, இப்போ பிரான்சைஸ் கான்செப்ட் தாண்டி இப்போ என்னோட ஓன் யூஸுக்கு நான் ஒரு வீடு கட்டுறேன், நான் ஒரு பில்டிங் கட்டுறேன், அது மாதிரி கேட்டால் கொடுப்பீங்களா? நிச்சயமா சார். அதாவது சொன்னேன் சார், மினிமம் 100 லிட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு, அது பிரைமர் 1300 ரூபாய் கொடுக்குறேன் சார், எமல்ஷன் 2000 ரூபாய் கொடுக்குறேன். மினிமம் 100 லிட்டர் கேட்குறேன் சார். ஏன்னா ஆட்டோலேருந்து புக் பண்ணணும், ஆட்டோ வச்சு டிரான்ஸ்போர்ட்டில் 2 பே புக் பண்ணுவேன், அவங்க எடுத்துக்கணும். ஆனால் மினிமம் 100 லிட்டர் தான் நம்ம பண்ண முடியும். அது கம்மியாக இருந்ததுன்னா நம்ம பிளேஸ் சென்னை திருவெற்றியூரில் இருக்கும், அவங்க நேரடியாக வரட்டும், நேரடியாக வந்து நம்ம ஷாப்பை பார்க்கட்டும், நம்ம கம்பெனியை பார்க்கட்டும், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் சார். நம்ம நேரடியாக எவ்வளோ வேணால் கொடுப்போம். நம்ம வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா 100 லிட்டர் தான் பாசிபிள் சார். 100 லிட்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். நிறைய பெயிண்ட் பிராண்ட் இருக்குது மார்க்கெட்டில். அப்படி இருக்கும்போது நம்ம ஐசக்தி அவங்க கூட மோதும் போது ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா சார். ரேட்டில் தான் சார் நம்ம உழைப்போம். ரேட் முழுக்க நம்ம பிசினஸ் நடக்குதுன்னா குவாலிட்டியில் உடைக்க மாட்டீங்களா? குவாலிட்டிலையும் ஹையர் குவாலிட்டி இருக்கும் சார். ஏன்னா ஒரு வாட்டி தான் வாங்குவாங்க கஸ்டமர், அவங்க வாங்க வைக்கிறதுக்கு வந்து குவாலிட்டியும் இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும். பட்ஜெட்டில் பெயிண்ட் பண்ணதான் இப்போ நிறைய நினைக்கிறாங்க சார். பிராண்டட்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிராண்டட் பெயிண்ட் இருக்குது சார். எல்லாம் டிவியில் போட்டு பண்ணுறாங்க. பிராண்டட்ல நம்ம போகிறதுக்கு பதிலாக இப்படி வந்தாங்கன்னா பட்ஜெட் தான் சார். பட்ஜெட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50% அங்கே வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் நம்ம 2500 ரூபாய், சரிங்களா, இன்னும் 1300 ரூபாய் பிரைமரு, இது மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு காரணம் மார்க்கெட்டில் நம்ம இப்படி போனால் தான் அந்த பிராண்டட் பெயிண்ட்டோட நம்ம வந்து சேல் நடக்கும்ன்றது நம்ம பண்ணுறோம். சரி, ஓகே சார். சார் இப்போ வந்து இப்போ நிறைய மக்கள் ஆர்வம் வந்திருக்கோம். ஃப்ரான்சைசி எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க, அதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு 100 லிட்டர் வேணும் பெயிண்ட் என்னோட ஓன் யூஸ்க்கு, அவங்க என்ன பண்ணணும்? நிச்சயமா சார், நல்ல கேள்வி சார் இது. சார் உங்களுக்கு பெயிண்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் சார். உங்கள் நேம் அவங்க பண்ணுங்கள், எந்த பிளேஸ்ன்னு பண்ணுங்கள். நான் என்னுடைய விசிட்டிங் கார்டு, என்னுடைய ரேட்ஸ்லாம் நான் அனுப்புகிறேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் மாதிரி ஏதாவது ஒரு பெயிண்டரை பார்த்து என்னென்னலாம் பெயிண்ட் தேவைன்ற லிஸ்ட் கூட அனுப்புங்க. நான் கொட்டேஷன் மாதிரி கொடுக்குறேன் சார். அதை வச்சு கம்பேர் பண்ண சொல்லுங்கள், ப்ரைஸ்லையும் கம்பேர் பண்ணலாம். சரிங்களா, நான் ஏற்கனவே அடிச்சிருப்பேன், சரிங்களா, கொடுத்துருப்பேன். அந்த வீட்டில் நான் வந்து எப்படிலாம் அடித்தாங்கன்றதை அந்த ஃபோட்டோஸும் நான் ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு ஒரு ஐடியாஸ் வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணலாம், இல்லை ஃபோன்லேயே வந்து நம்பி போடணும் சார். அதாவது அட்வான்ஸ் பண்ணணும், அது ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணால் தான் நம்ம இங்கேருந்து அனுப்புவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜிபே வழியாக இருப்போம், இல்லை அக்கௌண்ட்டை கொடுப்பேன் சார். நமக்கு ஐசக்தி பெயிண்ட்ஸில் ஃப்ரான்சிசி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இதை பற்றி ட்ரைனிங் வேணும்ன்ற நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து எனக்கு பர்சனலாக வந்து
வாட்ஸ்அப் பண்ணுங்க, எப்படிலாம் கால் பண்ணுங்க. சரி நம்ம இதை பற்றி பேசுவோம். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம பிளேஸுக்கு வாங்க. நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரேட்லேயும் கொடுப்போம். அதுக்கப்புறம் ட்ரைனிங் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா 1 டேல வந்து உங்களுக்கு அந்த பெயிண்ட்டை எப்படிலாம் கடை வைக்கலான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பா. வாங்க, பிளான் பண்ணிட்டு வாங்க. சரி ஓகே சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசக்தி பெயிண்ட்டை நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும், கடை வைக்க நினைச்சாலும், இல்லை உங்கள் வீட்டு தேவைக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்லை நான் ஒரு ட்ரைனிங் எடுத்து நான் ஒரு பெயிண்ட் கம்பெனி வைக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சாலும் மறக்காம சாரை கான்டெக்ட் பண்ணலாம். பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம இந்த வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நல்ல பேர் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.